guys, welcome back to Prinoth Explorer channel. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து இன்னைக்கு பிரியாணி செய்ய போறேன். என்னோட ஸ்டைல்ல பிரியாணி செய்ய போறேன். சோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ வந்து நாங்க ரெண்டு பேருன்றனால 1/2 கிலோ சிக்கன் எடுத்து ரெண்டா பிரிச்சு 65 செய்ய போறேன். அதுலயே வந்து நான் பிரியாணியும் செய்ய போறேன். சோ என்னோட ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்கு, எப்படி செய்யலாம்ன்றத வாங்க போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சட்டி வந்து காய வச்சிட்டேன். நான் வந்து குக்கர்ல தான் செய்றேன். ஆனா நான் வந்து தம் போட்டு செய்ய மாட்டேன். சாரி, நான் வந்து குக்கர்ல தம் போட்டு செய்யல, தம் பிரியாணி தான் செய்றேன். அது எப்படி செய்யறேன்றத காட்டுறேன். ஸோ வந்து சட்டி வந்து காயுதா, இது வந்து காயிற கேப்ல நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வைக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து 3 கிளாஸ் வந்து சமைக்க போறேன். கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் தான் தண்ணி அளந்து ஊற்றணும். இந்த கிளாஸ் 3 கிளாஸ்ல அரிசி போட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஓகேவா? ஓகே. இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சதுக்கு அப்புறம் கழுவக்கூடாது. கழுவுனதுக்கு அப்புறம் தான் பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கணும். அதனால அது வந்து செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சிட்டேன். குக்கர்ல வந்து கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், கடலை எண்ணெய் இதுக்குள்ள காட்டுங்க. கொஞ்சம் கோல்டு வினர் ஊத்துறேன். 3 எண்ணெய். நீ எண்ணெயா சொன்னியா? என்னது கிண்டுறியா கையால்? பார்க்குறேன் சூடாகுதான்னு. அது எப்படி சிம்மில் வச்சுட்டு சூடாகும்? ஹையில் வை. உங்களுக்கு என்ன பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு? எனக்கு ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணியா? நான் செய்கிறது பிடிக்குமா இல்லை கடையில் வாங்குறது பிடிக்குமா? நீ செய்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. அப்படியே சொல்லிட்டேன். இந்த 3 எண்ணெயும் கலக்குறோமே, நெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், கோல்டு எண்ணெய், வயிற்றால போகாது. செய்யறத பார்த்தா ஏதாவது வியர்டு ஃபுட்டு செய்கிற மாதிரில இருக்கு. நல்லா இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சா? இப்போ வந்து பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், ஸோ பட்டை, இது வந்து இதுக்கு பேர் வந்து தெரில. அப்புறம் வந்து ஒரு அன்னாச்சி பூ, இதுக்கு பேர் வந்து கடல் பாசின்னு நினைக்கிறேன். இந்த பட்டை வகைகள் எல்லாத்தையும் போட்டுடலாம். பட்டை உடச்சி போடலாம்ல? சரியா வரும். இங்கே வாங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து இங்கே வேகுதா, வதங்கு. இது வதங்குற கேப்பில் 65க்கு வந்து மசாலா போட போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து சிக்கன் மசாலா பவுட்ரு போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போடுறேன். கம்மியாக போடு கார்ன்ஃப்ளவர், ஏன்னா டேஸ்ட்டு மாறிடுது, மசாலா டேஸ்ட்டு. லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போடுங்க. அவன் என்ன சவுண்ட் விட்டுருக்கான், என்னன்னு கேட்டியா? அவன் டேடியை கூப்பிட்றான். மம்மி என்ன கூப்பிட்றான்? ஓகேவா? இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போடுறேன். ஸோ இது போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறேன், பச்சை வாசம் இல்லாமல். ஒரு கை அளவுக்கு புதினா போடுறேன். ஒரு கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி போடுறேன். நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் தக்காளி போட போகிறேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி போடுறேன். தக்காளி வந்து வதங்கிறதுக்கு வந்து உப்பு கொஞ்சமாக ஸ்டைல் இருக்குது. நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். ஹைதராபாத் பிரியாணி நான் செய்வேன், நான் அதையும் அடுத்த வீடியோவில் போடுறேன். லன்ச் டைம் முடிஞ்சிச்சு, இருந்தாலும் நான் லேட்டாக செஞ்சிட்ருக்கேன். வெயில் ரொம்ப இங்கே தாங்க முடியல, அதனால் நான் லேட்டாக செஞ்சு சமைச்சிட்ருக்கேன். நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த சைடு வந்து 65 ஊற வச்சுருக்கேன். சிக்கன் போட்டுட்டோம். சிக்கன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த மசாலாவோட அப்படியே நல்லா மாஜாயி நல்லா எண்ணெய்லாம் பிரியும். ஸோ அது வரைக்கும் அப்படியே வேகட்டும். இந்த சைடு வந்து தவா வந்து நான் சூடு பண்ண போகிறேன் தம் போடுறதுக்கு. இது வந்து ஒரு பக்கம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஸோ இது மேலே தான் நம்ம வந்து வச்சு தம் போட போகிறோம். ஸோ அதனால் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். இந்த பக்கம் வந்து சிக்கன் நல்லா தண்ணி விடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ சிக்கன் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டோமா, இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுடுறேன். ஒரு பக்கம் வந்து கடாய் வந்து நல்லா சூடாகி போக ஆரம்பிச்சிருச்சு, அது சூடாகட்டும். இப்போ அரிசி போட்டாச்சு, அரிசி போட்டு நான் வந்து கிளறிட்டு இருக்கேன். இப்போ இதில் 3 கிளாஸ் வந்து அரிசி எடுத்ததில்ல, இப்போ வந்து இதில் 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஆறு கிளாஸ் ஊற்றிட்டேன். இந்த டைம் வந்து நம்ம உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கூட இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி கொஞ்சம் தலைன்னு வந்து இதுலேயே வேகட்டும். நம்ம வந்து எதுவும் மூடி போடல, அப்படியே கொதிச்சு வெந்து ஃபுல்லாகும். அந்த டைம் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்படி தான் இருக்கும், அப்புறமா நம்ம தம் போடலாம். இப்போ உப்பு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கான்னு இருக்கேன். வந்து இப்போ கொஞ்சம் தலைன்னு தான் இருக்கும். இது வந்து 3/4 பதத்துக்கு வந்து இந்த தண்ணியோடையே அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து இதில் வந்து தம் போடலாம். இது வந்து இப்போது ஆனில் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன், ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அடுத்து இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம 65 பொரிச்சிடலாம். அவ்வளோதான், முடிச்சுட்டு வெங்காய ரைட்டியாக போட்டு சாப்பிட்டு வேண்டியதான். ஆமாம், இது பார்த்தா பெரிய இருக்கு. இது வந்து நம்ம இதில் தம் கட்ட போகிறோம். இது வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன், கடாய் ஈரமாக இருக்குது. அடுத்து வந்து 65 வந்து அடுத்து பொரிச்சிடுவேன்.
இப்போ வந்து வெங்காய பச்சடிக்கு வந்து வெங்காயம் வந்து சாப்பரில் சாப் பண்ணிட்டுருக்கேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடுவாப்பா உங்களுக்கு? போதும். போதும். உப்பு எல்லா வீடியோ சொல்கிற தேவையான அளவு. வாவ், கிரீமியாக இருக்குது. கிரீமி ஆனியன் ரைத்தா. கொஞ்சம் புதினா முடியாது. கொத்தமல்லி கொஞ்சம் போடுவேன். இந்த சைடில் ஒரு பக்கம் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதி வருது, புகையும் வருது. கொத்தமல்லி வந்து அப்படி சும்மா அப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கிறேன். கொத்தமல்லி வந்து எவ்வளோ போடுறோன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். எனக்கு நிறையா சேர்ப்பேன் கொத்தமல்லி சமையலில், நல்லாயிருக்கும். என்ன என் பையன் கத்திட்டு இருக்கான்? அவனுக்கு கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கான். இதை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு இப்படி வெந்து வந்துடுச்சா? இது வந்து இப்போ ஒரு 75% வந்து வெந்துடுச்சு. ஓகேவா? ஓகே. கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கணும், லைட்டாக மேலே தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு இங்கே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடணும்ல, இதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தூக்கி இப்படி வச்சிடலாம். இப்படி பண்ணால் வந்து கருகாது, அதனால தான் இப்படி பண்ணுறோம். திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் ஆஃப் த சமையல் குக்கிங் வைஃப்ஸ். ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். வெயிட்டுக்கு வந்து இதை தூக்கி வைக்கிறேன். ஃப்ளேம் மூட்டை பிச்சு கொள்ளும் நவீன மிஷினா? ஃப்ளேம் வந்து சிம்முக்கு கொஞ்சம் மிட்ல வச்சுருக்கேன். ஆமாம், உங்கள் வீட்டு ஸ்டவ்வில் இந்த அளவு எரியுற மாதிரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சிக்கன் பொரிக்க போகிறோம். அதாவது இந்த ரெட் கலர் சிக்கன். ஆமாம், எம்மி பொரிக்க சிக்கன். போகிறோம். என்ன பண்ணணும்? கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. சொல்லுப்பா. அடுத்து வந்து நான் 65 வந்து பொரிச்சிடுறேன். இது வந்து தம் ஆகிறதுக்கும் 65 பொரிச்சு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் கோல்டு வினர் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம 65 போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். 65 போடுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து என்னென்னா, சிக்கனை போட்ட உடனே புரட்டக்கூடாது. ஓகேவா? உடனே புரட்டினா ஒட்டிக்கும் கீழே அடியில். என் பையன் அழ ஆரம்பிச்சிட்டான், அதனால் வந்து போயிட்டாரு. 65 வந்து வெந்துட்டுருக்கு. இந்த மசாலா வந்து பிரியாது. ரெட் கலராக அந்த எண்ணெய் வந்து ரெட் கலரில் மாறுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லாயிருக்கும் இந்த மசாலா, சிக்கன் மசாலா. இந்த மசாலா வேணும்னா சொல்லுங்கள், நான் எங்கே கிடைக்கும் என்னன்றதை சொல்கிறேன். பின்னாடி அழுவுற சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க, அது என் பையன், அவன் அப்படி தான் அழுதுகிட்டே இருப்பான். சிக்கன் போட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பணும் அப்படின்னா அடியில் வந்து ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்படியே வந்துடும். நம்ம உடனே போட்டோடனே நம்ம திருப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா அடியில் வந்து ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் வந்து கலராக வந்து மாறிடும், ரெட் கலரில் மாறிடும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ நமக்கு வந்து சிக்கன் 65 அப்படியே கிடைக்கும். நம்ம இந்த எண்ணெயும் வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். 65 சமைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours வந்து ஊற விடுங்க. நாங்கள் வந்து இப்போ உடனே சமைக்கிறோன்றனால அப்படியே போடுறேன். கொஞ்ச நேரம் ஊறிடுச்சு, ஒரு 15 minutes வரைக்கும். நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சேன், அது வரைக்கும் ஊறினா இப்போ வரைக்கும் போதும். அதனால் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே ஊறட்டும், வேகட்டும். எண்ணெய் வந்து கலர் மாறாமல் வந்துடுச்சு. அது வந்து சிக்கனை வந்து வெந்து வந்துடுச்சு, அடியும் பிடிக்கலை. ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து 20 minutes ஆகிடுச்சு தம் போட்டு. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன்.
சிம்மில் வச்சு தம் போட்டிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட்டுக்கு வந்து இந்த கல் போட்டுருக்கேன், எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கல் செம வெயிட்டாக இருக்கு. நைஸ் நைஸ். நல்லா கரெக்டாக வந்துருச்சு. அடி பிடிக்கவே இல்லை, கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இது ரொம்ப கிளற வேண்டாம். கரெக்டாக நல்லா நீட்டாக உடையாமல் வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றலாம். இது லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் லஞ்ச் ரெடியான டைம் வந்து ஒரு 4 மணி இருக்குமா. 4 மணிக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, 65 ரெடி ஆகிடுச்சு, ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி வந்து நல்லா வந்திருக்கு, உதிரியாக வந்திருக்கு. ஸோ சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உலகத்தில் அநியாயம் நடக்குதுன்னா என்ன அநியாயம்னா, ஊரில் இருக்கிற எல்லா அது பேர் இது லபங்கம், காடமன், அப்புறம் இந்த பட்டை எல்லாம் என் தட்டுக்கு மட்டும் தான் வரும், வேறு எந்த தட்டுக்கும் போகாது. அப்படின்னா சாப்பிடுங்க. சாப்பிட்டா நல்லா இருக்கு, நல்லா இல்லை விழுப்பலாம். சூப்பராக இருக்கு. அவங்க சொல்ல சொன்னாங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கு. பிரினோத் குட்டி கையை கூட எவ்வளோ தூரம் நீட்டிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு, உண்மை நல்லா இருக்கு. என்ன குறை நிறை? உப்பு பத்தலையா? கரெக்டாக இருக்கு. 65 சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கும். ஓகே, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா தானே இருக்கு. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.